வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். மோடி அரசாங்கம் 11 வருடமா தொடர்ந்து ஆட்சியில இருக்கிறாங்க. 3வது முறையா ஆட்சியில இருக்கிறாங்க. மோடி 11 வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பை தொலைக்காட்சி நிறுவனங்களும் கருத்து கணிப்பை நடத்தி வெளியிடக்கூடிய ஏஜென்சிகளும் வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே இந்தியா டுடேயினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை 2 பார்ட்டா பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோல நாம கருத்து கணிப்பை நடத்தி வெளியிடக்கூடிய ஏஜென்சியா இருக்கக்கூடிய ஜன்லோக்பால் அவர்கள் இன்னைக்கு 2025 ஜூன் மாதத்துல தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பை நடத்தி அதனுடைய முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு வருஷம் தானப்பா ஆகுது, இந்த நேரத்துல இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவு தேவைதானா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு வருடத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்குது, மக்கள் மோடியினுடைய 3.0ல திருப்திகரமா இருக்கிறாங்களா, இன்னும் அதே மனநிலைமை. ஏன்னா 1-2 கம்பேர் பண்ணும்பொழுது 3வது முறை சீட் அப்படின்றது குறைவா தான் கிடைத்தது. ஸோ மக்கள் அதே மனநிலையில இருக்கிறாங்களா, மோடியை இன்னும் ஆதரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்லோக்பால் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நம்முடைய சேனல்ல அடுத்தடுத்து தொடர்ந்து பீகார், தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மாநில தேர்தலுக்கான ரீசெண்டான கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குது. அடுத்தடுத்து நம்ம அந்த மாநிலங்களினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம வெளியிடுறோம். அண்ட் இந்த வீடியோல நாம இன்னைக்கு டேட்ல 2025 ஜூன் மாதத்துல லோக்சபா தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தற்பொழுது நிலவரப்படி மொத்தமா இருக்கக்கூடிய 543 தொகுதியில என்டிஏ 293 இடங்களையும், இந்திய அலையன்ஸ் 234 இடங்களையும் பிடித்து ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா என்டிஏ 362ல இருந்து 367 இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்திய அலையன்ஸ் 150ல இருந்து 155 இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவர்கள் 21ல இருந்து 26 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் பிடித்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 80 இடங்கள் வரைக்கும் இந்திய அலையன்ஸ் இழக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஜன்லோக்பால் அவர்கள் ஜூன் மாதத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய லோக்சபா தேர்தல் சம்பந்தமான கருத்து கணிப்பு முடிவிட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட்ஸ் மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா என்டிஏ 362ல இருந்து 367 இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்திய அலையன்ஸ் 150ல இருந்து 155, மற்றவர்கள் 21ல இருந்து 26 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.